ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விண்மணி கிச்சன். இன்றைக்கி ராகி லட்டு செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள், இது ராகி மாவு 2 கப்பு ராகி மாவு எடுத்துருக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டு, 1 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி பத்தலை, இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தண்ணி இப்படி தெளிச்சிக்கலாம். இப்போது அதிகமாக ஊற்றிட்டோம்னா தண்ணி ஆகிடும். பாருங்க, நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு பிசைஞ்சால் போதும். இது இப்போ அப்படியே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். பாருங்கள், சன்ஃப்ளவர் நட்ஸு, பிஸ்தா ஒரு 10 பல், முந்திரி ஒரு 10 பல் பிஸ்தா இருக்குது. கொஞ்சமாக இது சன்ஃப்ளவர் நட்ஸு, ஒயிட் எள்ளு, வேர்க்கடலை வறுத்து தோல் எடுத்து வச்சுருக்கேன். இது பாதாம், ராகி லட்டுக்கு தேவையானது. ஒரு 300 கிராம் அளவு வெல்லம் எடுத்து நசுக்கி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், பாதாம் வறுத்துக்கலாம். ஒவ்வொன்றா இதே மாதிரி எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். அதுங்க பாதாமும் வறுபட்டுடுச்சு. இந்த டைமில் இப்போ முந்திரியை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பாருங்கள், 3 ஏலக்காய் தான். 2 நட்ஸும் சேர்த்துக்கலாம். இப்போது சும்மா ஒரு 2 நிமிஷம் வரப்பட்டதுன்னா போதும். இந்த டைமில் எள்ளும் சேர்த்துக்கலாம். நம்ம பாருங்கள், எள்ளு கூட வரப்பட்டுடுச்சு. நல்லா கலர் வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இந்த கலகாவை இதோட சேர்த்து வச்சுருவோம். இது கலகா வறுக்கல, இது வறுத்தது தான். கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருவோம். இது ஆறணும்ல, அதுக்காக தான். நம்ம இப்போ ராகி ரொட்டியை தட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கவர், எண்ணெய் கவர் இது கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். லைட்டாக நெய்யை தொட்டு தடவிட்டு இருக்கு. இந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கலாம். நம்ம ரொட்டி ரொம்ப மெலிசாக தட்டக்கூடாது. மெலிசாக தட்டோம்னா நமக்கு ராகி லட்டு சாப்பிடும்போது நல்லா வறண்டு போன மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு இவ்வளோ கனமாக தட்டிக்கணும். இப்போ தவா சூடாகிட்டு இருக்குது, இதில் போட்டுக்கலாம். தவா நல்லா சூடாயிடுச்சு. லைட்டாக நெய்யை சேர்த்துக்கலாம். பாருங்க, ராகி தட்டினது. நம்ம இப்போ இது 2 பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கணும். லைட்டாக நெய் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். போச்சுக்கலாம். நமக்கு ஒரு 2-3 நிமிஷம் வெந்ததுன்னா போதும். ஒரு பக்கத்துக்கு அதிகமாக வேண்டாம். கேஸும் ஃபுல்லாக ஆனில் தாங்க வச்சுருக்கேன். நம்ம இன்னொரு முறை திருப்பி போட்டுக்கலாம். அதை இன்னும் ஒரு 2 செகண்ட் வேகட்டும். எடுத்துக்கலாம். இப்போது
இதே மாதிரி இன்னும் இருக்கிறதே சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்க இவ்வளோ ஈஸியாக வந்துடுச்சு. நம்ம இதுக்கும் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். சுற்றுறோம். நம்ம விருப்பம் தான், வேணுன்னா நெய் விட்டுக்கலாம், இல்லை எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். நம்ம கனமாக தட்டுறதுனால ரொட்டி வந்து தவாவில் ஒட்டவே ஒட்டாது. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். அப்படின்ட்டு லைட்டாக சேர்த்துனா போதும், அதிகமாக நெய் போடணும்னு தோணுங்க. இந்த ரொட்டியும் ரெடி ஆகிடுச்சு. இதுவும் எடுத்துக்கலாம். இப்போது இருக்கிறது இன்னொன்று இதே மாதிரி சுட்டு எடுத்துக்க போகிறோம். பாருங்க இந்த ரொட்டி எல்லாம் ஆறிடுச்சு. எவ்வளோ ஸ்மூத்தாக வந்திருக்குது பாருங்கள் நமக்கு ரொட்டி. ஏன்னா நிறைய நேரம் ரொம்ப மெலிசாக தட்டிட்டு ரொம்ப நேரம் வேக வச்சுட்டோம்னா நல்லா நமக்கு ட்ரை ஆகிடும். இந்த மாதிரி ரொட்டி வந்துட்டு நல்லா தப்பமாக தட்டணும். தட்டிட்டு பாருங்கள் ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம இதெல்லாம் போட்டு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எல்லாம் போட்டாச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், கட்டியாக இல்லாமல். இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப வேக வச்சுட்டோம்னா நல்லா கட்டியாகிடும். இப்போ இது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஒரு 2 டைமாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள் இதெல்லாம் நம்ம வறுத்து வச்சது நட்ஸு, இதையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஒரு 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம். பாருங்கள் கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டேன். இந்த வெல்லம் இதில் சேர்த்துக்கலாம். ராகி லட்டுக்கு இது கொஞ்சம் நேரம் கரையிட்டது, ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா தூசெல்லாம் ஏதாச்சும் இருக்கும்ன்ட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். வடிகட்டிக்கலாம். பாருங்க இருக்கு, இவ்வளோ தூசி இருக்கு பாருங்க. இந்த வெல்லம் காய்ச்சலாம் மறுபடியும் இதிலே ஊற்றிக்கலாம். பாருங்கள் இப்போ எவ்வளோ க்ளீனாக இருக்குது. இது ஒரு நிமிஷம் கொதிக்கிட்டோம். கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம ராகி ரொட்டி அரைச்சி வச்சுருக்கலாம், அது இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கேஸை ஸ்லோ பண்ணிக்குவோம். நிதானமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், கீழே சிந்தாமல். இப்போ நான் அரைச்சி வச்சு இந்த நட்ஸையும் இதில் சேர்த்துடலாங்க. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நம்ம ஒரு டீஸ்பூன் நெய் போட்டு விட்டுருவோம் மேலே. இது நல்லா சில்லுன்னு ஆறட்டும். ஏன்னா சூடாக இருக்குது. இப்போ உருண்டை பிடிக்க முடியாது. கொஞ்சம் நேரம் ஆறின பிறகு உருண்டை பண்ணிக்கலாம். பாருங்க நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். சூடு ஆறிடுச்சு.
நம்ம கொஞ்சம் லைட்டாக கைக்கு நெய்யை தொட்டுக்கின்னு இதை மிக்ஸ் பண்ணும்போது நம்ம கையில் ஒட்டாத வரும். இதை ஒவ்வொன்றா உருண்டை பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பிடிச்சிக்கலாம். ராகி லட்டு சூப்பராக தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா பாருங்கள், செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இது உடம்புக்கு ஹெல்த்தியானது ரொம்ப. ராகி வந்துட்டு நம்ம டைம் இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்கவே. நெய் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நெய் வந்துட்டு விருப்பம் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் நெய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அதே மாதிரி நீங்கள் பாதாம், முந்திரி உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். வேணும்னா அது, இல்லைன்னா ராகி சிம்பிளி கூட செஞ்சு போட்டிருக்கேங்க. ஃபஸ்ட்டே சேனல் இருக்குது, அதுவும் சூப்பராக இருந்தது. இதே மாதிரி இதையும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் ராகி லட்டு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ராகி லட்டு எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ்.